வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்னைக்கு வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். அதிலிருந்து நம்ம மனசை மீட்டெடுக்கக்கூடிய சில வரிகளை நாம் பார்ப்போம் வாங்க. கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபப்படும் போது நம்ம வார்த்தைகள் ரொம்ப நிதானமாக இருக்கும். இதெல்லாம் அதனோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். கோபம் தீர்ந்துவிடும், வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். கோபம் ஒரு கட்டத்தில் நம்ம ஒருத்தருக்கு கூட பிரச்சனைனா அந்த கோபம் வந்து அந்த நேரத்தோட முடிஞ்சிடும். ஆனால் அந்த வார்த்தை காலம் ஃபுல்லாக அது இருந்துக்கிட்டே இருக்கும், அழியாத ஒரு விஷயமா. பிறர் மனதில் ஆறாத வழிகளாய், புரியுதுங்களா? நம்ம அந்த கோபப்பட்ட சமயம் சொன்ன வார்த்தைகள் சில மனதில் வந்து ஆறாத வழியாக அது இருக்கும். ஸோ அதனால் வந்து கோபப்படும் போது நம்ம வார்த்தையில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும், நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அடுத்து இந்த ஜிம்முக்கு போகிற பசங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். 2 கையிலையும் சாம்பார் வலையை தூக்கிட்டு நடக்கிற மாதிரியே நடப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். அடுத்து பார்ப்போமா? கேட்பதற்கு ஒருவர் இருந்துவிட்டால் போதும், கொட்டி தீர்க்கும் கோபம் தாபம், கெஞ்சல் கொஞ்சல், அழுகை சிரிப்பு, யாருமில்லா சூழலுக்கு மௌனமே இனிமையான விருந்து. இது உங்களுக்கு புரியுதா? அதாவது நம்முடைய கஷ்டத்தையும் கோபத்தையும் கெஞ்சல் கொஞ்சல் அழுகை சிரிப்பு இது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஒருவர் இருந்துட்டாலே போதும், வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமானதாக நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வரிகள், மேலுள்ள வரிகள். அப்படி யாருமே இல்லை அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மௌனமே ஒரு இனிமையான விருந்தாக இருக்கும். ஓகேவா? வார்த்தைகள் என்னதான் ஆறுதலை கொடுத்தாலும், வார்த்தைகள் என்னதான் அது ஆறுதலை கொடுத்தாலும் சரி, வாழ்க்கை என்னமோ ஆறாத காயங்களோடு தான் பயணிக்கிறது. இது எல்லாருக்குமே பொருந்தும். பல பேருடைய வார்த்தைகள் நம்மளை தேற்றும், ஆறுதலை கொடுக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கை என்ன, அது ஆறாத காயங்களோடு தான் அது நம்ம அதனுடைய பயணத்தை மேற்கொண்டு நம்மளை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு. அடுத்து, சரித்திரத்தை திரும்பி பார்த்தா அது எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்று தான். நாம் வாழணும்னா வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்றணும். ஓகே தானே? வேற ஒன்றும் அது பெருசாக நமக்கு கற்றுக் கொடுக்கல. வேறு ஏதாவது நல்லது கற்றுக் கொடுத்தா கண்டிப்பாக அதையும் நம்ம சொல்லுவோம். மதிக்கும் இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காதே. நம்மளை ஒரு இடத்துல மதிக்கிறாங்கன்னா அங்கே நீ மண்டியிடக்கூட தயங்காதே. மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே. இது ஒரு உண்மையிலேயே வாழ்க்கையில் நம்முடைய தன்மானத்தை இழக்காத வரிகள். நம்மளை மதிக்கிறாங்கன்னா அங்கே மண்டியிட கூட நம்ம தயங்கக்கூடாது. அதாவது மன்னிப்பு கேட்டு அடங்கி போகிறது கூட நம்ம தயங்கக்கூடாது. அதே சமயம் நம்மளை மதிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல மன்னிப்பு கூட நம்ம கேட்கவே கூடாது. தூங்குறதுக்கு தூக்க மாத்திரைன்னு இருக்கும்போது எழுந்திரி மாத்திரைன்னு ஒன்று இருக்கணும்ல. இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான் இது. என்னடா இது கிரிஞ்சு பண்ணுறியா அப்படின்னு பார்க்காதீங்க. புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. யாரும் திங்க் பண்ணல. நான் இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணிருக்கீங்க. இல்லை இது மாதிரி நீங்கள் எதாவது திங்க் பண்ணிங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு இந்த டவுட் வந்திருக்கு ப்ரோ, இதை சொன்னால் என்ன பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. லைஃப்பில் ப்ராப்ளம் வந்தால் சொல்யூஷன் தேடணும். அதாவது தீர்வு தேடணும். வாட்ஸ்அப்பில் வைக்க ஸ்டேட்டஸ் தேடக்கூடாது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் அதுக்கான தீர்வை தேடணும் தவிர என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலாம் இந்த பிரச்சனை இந்த ஃபீலிங் மூலம் வெளிப்படுத்துறது அப்படின்னு ஸ்டேட்டஸ் தேடிடுற கூட. ஸ்டேட்டஸ் வச்சாலும் வாழ்க்கை பிரச்சனை தீர. அப்பா, எனக்கு ஒரு டவுட்டு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இருந்தால் வழக்கு போடுவாங்களாம். அப்போ வருமானத்துக்கு அதிகமாக கடன் இருந்தால் அடைச்சிருவாங்களா? என்னங்க நான் கேட்கறது சரிதாங்க? ஜிம் 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 ஜிம். ஓகே, இங்கே தான் இந்த இடத்துல தான் விட்டோம், பிடிச்சாச்சு அந்த இடத்துல. கடைசியாக உள்ளது, சோறு குழஞ்சிட்டாலும் சரி
வாழ்க்கை குழஞ்சிட்டாலும் சரி, தயிர் சாதமா மாத்தி சந்தோஷப்படணும். அதனால நாம கெத்தா இருக்கணும். புரிஞ்சுதா? சோறு குழஞ்சிட்டாலும் சரி, வாழ்க்கையே குழஞ்சிட்டாலும், டக்குனு அத அடுத்த கட்டத்த நோக்கி நம்ம நகர்ந்து, அத மாத்தி சந்தோஷப்பட பார்க்கணும். அதுதான் அதனால தான் நாம கெத்தா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வரிகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில பலவிதமான அனுபவங்கள, வாழ்க்கைய அடுத்த கட்டத்த நோக்கி எப்படி கொண்டு போணும் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இத பற்றியுடைய நல்லது, கெட்டதுடைய விஷயங்கள கமெண்ட்ல நீங்க தெரிவிங்க. மேலும் இது போன்ற சிறந்த பதிவுல நான் அடுத்து உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் எம்.எச்.ஐ. நன்றிகள்.